வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். லைக் பியூட்டி ரிலேட்டட், மேக்கப் ரிலேட்டட், அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு குட்டியான ஹால். உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த மாதிரிலாம் நான் ஹெட் பேண்ட் போட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துக்க மாட்டீங்க. ரொம்ப பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை புதுசாக பர்ச்சேஸ் பண்ண அதனால எடுத்து மாட்டியாச்சு. இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை, நான் இது ஒன்று தான் வாங்க அதனால மாட்டியாச்சு. ஓகேவா? ஸோ அதை வந்து அதை பற்றி கேட்காதீங்க. ஐ மீன் அதை பற்றி கேட்காதீங்கன்னா சம்மந்தமே இல்லையே ஏன் மாட்டியிருக்கேன் அப்படி கேட்காதீங்க. ஸ்வெட் ஷர்ட் இல்லை, ஸ்வெட்டர்னே சொல்லலாம். இது வந்து வெஸ்ட் சைட்லேருந்து எடுத்தது. இது வந்து நான் எம் சைஸ்ல எடுத்திருக்கோம், எக்ஸ்எஸ்ல எடுத்தாச்சு. கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காகவே சைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு குட்டி சைஸ் எடுத்தாச்சு. இது வந்து எனக்கு சைஸ் பத்தல, குட்டியா தான் இருக்கு. எனக்கு வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆனா பிடிக்கும், ஸ்லீவ் இங்க வரைக்கும் வந்தா பிடிக்கும். ஆனா இது இங்கே நிக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஏசி ரூம்ல இருக்கனால இது ஓகே, பட் ஆனா இது ரொம்ப திக்கா இருக்கு. ஸ்வெட்டர் மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோல லிப்ஸ்டிக் வந்து என்ன வேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு வந்து லிங்க் கிடைக்கல, எங்க எது தெரியல அப்படின்றதுங்க. அது வந்து அமேசான்லயும் இருக்கு. மார்ஸோட இந்த லிப் கிரையான், இதோட நேம் வந்து ஷேட் நேம் வந்து ஐ எம் ட்ரமாட்டிக். அதை வந்து உங்ககிட்ட இன்னைக்கு காட்டணும் சொல்லணும் அப்படின்றதுக்காக, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நான் அதை தான் போட்டிருக்கேன். நான் அந்த இதெல்லாம் காலியே பண்ணிட்டேன். இப்போ நான் உட்காந்து சீக்கிரம் இதையும் நான் கீழே வந்து லிங்கே கொடுக்குறேன். இப்போ வந்து அப்படியே ரேண்டமா போகலாம். வேற எதுவும் சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து சுமாரா இருக்கேன். ஒரு மாதிரி பதப்பா இருக்கு. பதப்பா இல்ல, படபடப்பா இருக்கு. ஏன்னா வந்து மூச்சு வாங்குது, ஏன்னு தெரியல. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த இதுக்கு வந்து அந்த திருவிழால மெஹந்தி அச்சு வைப்பாங்க இல்லையா, அது வேணும் எனக்கு. வந்து இங்க பக்கத்துல எல்லாம் அந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால அது வேணும், எப்படியாவது அந்த கன்காக்ஷனை வந்து ரெடி பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு வந்து தேடினேன். அப்பதான் வந்து நான் கண்டுபிடிச்சேன், 2 இன்கிரீடியன்ட்டை சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணா அந்த அச்சோட இங்கு வருது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அல்டா. நான் அதை வந்து வாங்கினேன் இந்த வாட்டி. இது வந்து 145 rupees. இது பாருங்க எவ்வளோ காலி பண்ணிட்டேன்ட்டு. டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ ஆகுது. இது ஒன்று. இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஹென்னா கோன் இது வாங்கினேன். இது வந்து பேக் ஆஃப் 2. இன்னொன்று வந்துச்சு, அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று காட்டுறேன். ஒரு கொண்ட ஓட்டருக்கா இது யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி அந்த டாட்டூ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, டாட்டூ மெஹந்தி. 10 minutes மட்டும் வச்சா போதும், இது ஸ்டெயின் ஆயிடும். அதுல ரெட் கலர், இதுல கிரீன் கலர், ப்ளூ கலர்லாம் வந்து வரும். அதுல நான் ரெட் கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கிச்சன்ல சாமான் கழுவுற ஸ்பஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை மேல போர் பண்ணிட்டு நம்ம வந்து அச்சு யூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தேன். அதனால வாங்கினேன். இது ஆக்சுவலி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, குவாண்டிட்டி வந்து நான் ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிட்டேன், திக் ஆயிடும் அப்படின்றதுல. சோ அதனால எனக்கு ரொம்ப ஸ்டெயின் வரல. லைக் எந்த அளவு வரலன்னா, அடுத்த நாள் குளிச்சோடனே அது போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இதோட குவான்டிட்டி அதிகமா இருக்கணும் கம்பேர்ட் டு திஸ். இது வந்து சும்மா இந்த தண்ணியா இருக்கிறதுக்காக மட்டும்தான். அது போல அது கலைஞ்சிருச்சா, அதனால இதுல மட்டும் இந்த மாதிரி டாட்டா சும்மா வச்சு பார்த்தேன். எனக்கு இந்த இப்படி வைக்கிறது பிடிக்கும் மெஹந்தில. அதனால அப்படி வச்சா ஒரு 10 minutes விட்டு அது நல்லா டார்க் ஆயிடுச்சு. கழுவி பார்த்துட்டேன், 2 நாள் ஆச்சு, இன்னும் அது வந்து அழியல. ஸோ அதனால குட் டு கோ. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது மருதாணிலாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றது, நைட் ஃபுல்லா வச்சு இது பண்றது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்காது. வேகமா பண்றதுக்காக இது கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு மேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி போட்டு முடிச்ச உடனே வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இல்லையா, அப்படிதான் இருந்தது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் இப்போ வீடியோ எடுக்க உட்காந்து. இப்போ அப்படியே ஃபேஸ்ல நல்லா ஜெல் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஸ்டாம்புக்கு அந்த அச்சுக்கு வந்து நான் உடன் பிளாக்ஸ் வாங்கினேன் இந்த மாதிரி. இது ஆக்சுவலி விக்குது. இது வந்து துணியில வந்து பிளாக் பிரிண்ட் வைப்பாங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பர்பஸ்க்காக எடுத்தேன். 250 rupees கிட்ட. இது என்னது உள்ளங்கையில வைக்கிற டிசைன் மட்டும் தனியா வாங்கினேன். இல்ல வந்து 5 பீஸ் வந்து 250 அப்படின்ட்டு வாங்கினா, ஒன்னொன்னு ஒரு டிசைன்ல இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த டிசைன் கரெக்டா வராது அப்படின்னு நினைச்சேன். கமெண்ட்ஸ்லயும் கொஞ்சம் பேர் அப்படிதான் சொன்னாங்க, வராதோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அல்டா வந்து ரொம்ப தண்ணியா வாட்டரி ஆயிட்டதுனால எனக்கு அந்த அச்சு வந்து ஒழுங்கா விழல. பட் ஆனா இந்த பிளாக் வந்து நல்லா தான் இருக்கு. சோ இது வந்து உள்ளங்கையில வச்சாச்சு. ஃபிங்கர்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி அச்சு வாங்கினேன்.
இது யூஸ் பண்ணது அதனால தான் ரெட் கலர்ல இருக்கு. புதுசானா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து 10 பீசஸ் செட் இருந்தது. ஒன்னொன்னு ஒரு டிசைன்ல. எல்லாமே வந்து மெஹந்தி டிசைன் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி 2 கையிலயும் வச்சு பார்த்தேன். இது ஒன்று வச்சு பார்த்தேன். அண்ட் தென் இது ஒன்று. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஆச்சு ரொம்ப சூப்பரா வந்தது. இதை கம்பேர் பண்ணும்போது புதுசா ட்ரை பண்ணி பார்த்தேன். இதோட ஷார்ட்ஸ் நான் வச்சு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் வந்து எப்படி இருக்கு. இது வந்து இப்போ புதுசா ட்ரை பண்ணது. முந்தி வந்து ஒரு டால் ஐஸ் மாதிரி பெருசா ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ஆல்மோஸ்ட் இதே கலர்ல தான் இருக்கும். பட் சைஸ் மட்டும் பெருசா இருக்கும். ஓகே வந்து அந்த மாதிரி பெரிய சைஸ் கேட் ஐ டால் ஐ லென்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து இங்க ரொம்ப ஈஸியா கிடைக்காது. இல்லைன்னா ரொம்ப ப்ரைஸியா இருக்கும். இது நார்மல் லென்ஸோட சைஸ் விட கொஞ்சம் லைட்டா தான் வந்து பெருசா இருக்கு. இது ஓகே வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கிரே வாங்கினேன். ஸ்டார்மி கிரே அப்படின்ட்டு ஷேட். அது ரொம்ப அடிக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனா செம்மையா இருக்கு. நேர்லயும் ஓவரா தெரியல. பட் ஆனா லென்ஸ் வச்ச மாதிரி அது பிரிட்டியா இருக்கிறது இருக்கு. ஸோ இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1 டே லென்ஸ் தான். அக்வா கலர்ல இருந்து 10 பேக் லென்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து வேற ஏதோ ப்ரௌன் அந்த மாதிரி பியூர் ஹேசல் அந்த ஃப்ரெஷ் லுக்ல இருந்து வைக்கிறேன்னா எனக்கு அந்த இது பிடிக்கல. இந்த மாதிரி இதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கிரே தான். பட் ஆனால் கொஞ்சம் டார்க்கான கிரே. ஸோ அதனால இதை நான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு லென்ஸா இருக்க போது ஃபர்ஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் பை வெரி நைஸ். அடுத்தது வந்து இப்போ பேக் டு பேக் வந்து பிரைடல் புக்கிங்ஸ் வருது. அதனால வந்து நடுவில் இந்த இது காலி ஆயிடுச்சுன்னா நைக்கால போட்டு வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக எலேகல்ல இருந்து இந்த ஃபான் அப்படின்ற கன்சீலர் மட்டும் திருப்பி இன்னொன்று வாங்கிட்டேன். ஆல்ரெடி 2 வாங்கினேன். அதில் ஒன்று காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால இன்னொரு பேக்கப்காக இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் லாஸ்ட் ஐட்டம். இன்னொன்று வந்து இன்னைக்கு இந்த கோன் காட்டினேன் இல்லையா, இதுல வந்து நான் கண்டிப்பா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சிருவேன். லைக் இங்க வரைக்கும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருவேன். ஏன்னா இங்க வந்து நல்லா நான் பதம் பார்த்து விட்டேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை நான் வந்து டிஸ்க்ளைமர் போன வாட்டி கோஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. நான் டிஸ்க்ளைமர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஒரு சில டாபிக் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். நான் எந்த ஒரு இதில் நான் வந்து மறந்துட்டேன், அதை கொடுக்காம விட்டேன் அப்படின்னு தெரியல. இந்த கேசஸ் பற்றி பேசும்போதெல்லாம் நான் அதை டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். பட் ஆனால் கோஸ்ட் வீடியோவில் வந்து என்ன கதை வருது நம்மளுக்கே தெரியாதுல்ல, அதனால கொடுக்கல. அதை வந்து ஒருத்தங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே வந்து பார்த்து கரெக்டா வந்து பண்றேன். இப்பயும் ஒரு டிஸ்க்ளைமர், இதை வந்து யாரும் பண்ணணும், இது பண்ணா ரொம்ப கூல் ஒரு அவங்க பண்றாங்க அதனால நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடையாது. இது வந்து நான் பண்ற எல்லா வேலையும் முக்கால்வாசி வந்து பைத்தியக்காரத்தனமா இதுவா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுவேனா எடிட் பண்ணிடுவேனான்னு தெரியல. வில் சி. ஓகேவா. இது வந்து நான் இதை ஷேர் பண்றதாவே இல்லை. பட் ஆனால் இப்போ ரீசெண்டா மோனா வந்து ஒரு இது அவங்க அடிக்கடி அந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க. கொஞ்சம் கதை பேசிட்டு என்னென்ன நடக்குது, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க என்னென்ன கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு இதை விட ஃபாலோயிங் அதிகமா இருக்கு. அவங்களே வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லும் போது நம்மளும் வந்து கொஞ்சம் இது பண்ணி சொல்லலாம். மேபி இதுல வந்து இதே மாதிரி கோ த்ரூ பண்ணவங்க யாராவது இருக்கலாம், அதை ஓவர் கம் பண்ணவங்க யாராவது என்ன பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா இதை இப்போ கோ த்ரூ பண்றவங்க யாரும் பார்த்தாலும் ஓகே ஐம் நாட் அலோன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுக்காக ஒரு ஹால் வீடியோல தேவையே இல்லாம ஒரு சிட்சாட் செஷன் நான் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவேன். இது வந்து என்ன, நான் அந்த மெஹந்தி இது சொன்னதுனால எனக்கு வந்து அது அப்படியே வந்துச்சு. என்னன்னா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு மாதிரி பேனிக்கியா ஆங்ஸைட்டியா இருக்கும்போது ஐ டூ திஸ். இப்படி நெயில்ஸ்ல அதனால தான் நான் வந்து நெயில்ஸ் வளர்ப்பேன். நெயில்ஸ் வளர்த்து கியூட்டா இந்த நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டா ஐ ஒன்ட் டூ தட். பிகாஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் அதை வந்து பண்ணவே மாட்டேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டா நான் வந்து நெயில்ஸ் கட் பண்ணிட்டேன். நெயில் பாலிஷ் இல்லாம இருந்துச்சு. அதுவும் அந்த கொஞ்சம் லோவா இருந்த டைம்ல தான் வந்து நெயில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நான் வந்து அப்படியே ப்ரெசென்டபிளா வச்சுக்கிறது. இல்லை நான் இந்த குட்டி குட்டி விஷயம், ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ்லாம் நம்ம பொண்ணுங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒன்னும் அப்படின்றது. அகெயின் ஐ ஸ்டார்டட் டு டூ. இந்த இது என்னன்னா, ஸோ ஏதாவது எனக்கு வந்து கடுப்பா இருக்கு, இல்லை நான் ஓவர் திங்க் பண்றேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், ஆங்ஸைட்டியா இருக்கு, இல்லை பேனிக் அட்டாக் வர மாதிரி இருக்குன்னா லைக் அந்த நகத்து கிட்ட இருக்கிற தோல் வந்து நான் இப்படி பண்ணி 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 இது பண்ணிடுவேன்.
ஸோ எப்போல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இதுவாக அந்த ஒரு இதில் இருக்கணும் அப்போல்லாம் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் நீங்கள் என்னோடய ஸ்டோரிலாம் பார்க்கும்போது கூட ஏதாவது பேண்டேஜ் சுற்றி அந்த மாதிரி இருக்கும். முந்தி கூட ஒரு vlogல ஒரு வாட்டி தெரிஞ்சது. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இது ஃபிங்கர்ஸ்லாம் என்ன ஆச்சு, ஏன் இத்தனை பேண்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ரீசன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என் கூடயே இருக்கிற நிறைய பேருக்கே வந்து இது தெரியாது. இது வந்து நான் சொன்னது கிடையாது. ஸோ இப்போ வந்து ஏன் இது ஷேர் பண்ணானா, ஏன்னா இப்போ அகைன் நான் வந்து அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஐ திங்க் ஒரு 2 days பேக் வந்து ஒரு பிரைடல் புக்கிங் போயிருந்தேன். அப்போ வந்து கரெக்டா போகும்போது இன்னொரு கிளையண்டோட ஃபியான்சே வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு. அது வந்து என்னைய நல்லா திட்டாரு, என்னைய வந்து ரொம்ப இது பண்ணிட்டாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா போகும்போது நம்மளும் கோவம் வரும், அப்படி இப்படி எல்லாம் ஓகே. பட் ஆனா அது வேற மாதிரி ஒரு மாதிரி இதாயிடுச்சு. எனக்கு வேற மாதிரி ஒரு இதுல ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா எதுக்கு நம்ம இப்படி வேலைக்கு, அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஒரு வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா ஓரமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு அப்படியே என் ஃபேஸே லோ ஆயிடுச்சு. இப்போ அன்னைக்கு ஒரு புக்கிங் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரைடு கிட்ட போகும்போது ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அவங்க பேரு கிரேஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா அமைதியா, ஷி வாஸ் ஸோ என்ன சொல்றது, எனக்கு பார்த்து பண்றது, நீங்க சாப்பிடுங்க, நீங்க ஜூஸ் குடிங்க, இது அப்படின்ட்டு. பட் ஆனா எனக்கு மைண்ட் எல்லாம் அதுலயே இருந்தது. ஐ வாஸ் லைக், ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள அப்படின்ட்டு. ஸோ அவங்கள வந்து கிறிஸ்டின் பிரைட், அவங்க கிரேஸ், அவங்கள கிளப்பிட்டு ரிசப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ வாஸ் லைக் இன்னும் ஓவரா உள்ள போயிட்டேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு குட்டி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் தான் ஓவர் சென்சிட்டிவா இந்த மாதிரி ரொம்ப யோசிப்போமே, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யாராவது வந்து ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு இதுவா அப்படின்ட்டு கூட இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணி வாட் யூ திங்க் அபவுட் திஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் இப்படி நினைக்கிறேன் அது கரெக்டா இல்லை நான் தான் அப்படி நினைக்கிறேனா அப்படின்ட்டுலாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அந்த ஒரு 3 hours வந்து ஃபோன் கால்லே போயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்ட்டு. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை வந்து, ஐடில இருக்கிறவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. வேற எந்த ஃபீல்டு, பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், ஃப்ரீலான்சரா இருக்கட்டும், போட்டோகிராஃபர், அதெல்லாம் நிறைய இருக்கு. யாரா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்மள வந்து இப்படிலாம் பேச்சு, ஐயோ ஐ வாஸ் லைக் ஸோ டவுன். அந்த டைம்ல வந்து எனக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றதே தெரியல. ஸோ அப்போ வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. பக்கத்துல ஏதோ ஷாப் இல்லை, பேண்டேஜ் அந்த மாதிரி கூட இல்லை. ஸோ நான் வந்து லைட்டா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி இது பண்ணா பிரைடு வந்துட்டாங்க செகண்ட் லுக் சேஞ்சுக்கு. அப்போ வந்து இந்த கையை மட்டும் இப்படி வச்சுட்டு லைட்டா டச் பண்றது அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி இது கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் இருக்கும்ல, அதனால. பட் ஆனா அவங்க வந்து லைட்டா பார்த்துட்டு ஆர்த்தி என்னாச்சு, வாட் ஹேப்பன்ட், என்னாச்சு அப்படின்ட்டு. ஷீ ஹேட் ஒன்லி 10 minutes டு கோ ஆன் தி ஸ்டேஜ். ஓகேவா, வந்தாங்க, வந்து இது காஸ்டியூம் சேஞ்ச், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச், லைட்டா வந்து ஏதோ லிப்ஸ்டிக் ஏதோ மாத்திரமா, ஐ கிளிட்டர்ஸ், லேஷஸ் விட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த 10 minutesலயே ஷீ ஸ்டாப். என்னாச்சு எப்பாச்சு, எதனால, யூ வாண்ட் எனி பேண்டேஜ், ஐ யூ ஓகே அப்படி இப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இட்ஸ் லைக் இல்லை ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்போ ஆச்சு, இப்பதான் ஆச்சு. எங்க அம்மா பார்க்கல, எங்க அம்மா இது எப்போ பண்ணேன் அப்படின்ட்டு எங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. இது எனக்கு சொல்றதுக்கே வந்து இதெல்லாம் ரொம்ப டீப்பா டார்க்கா போகும். இதெல்லாம் நான் வந்து போட வேணாம்னு தெரியல. இஃப் இன் கேஸ் டெலீட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது, போட்டா இதுல நான் என்ன சொல்ல வரேன், இதுல என்ன கருத்து, என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு எப்படி சொல்றது தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் ஆனாலும் என்னன்னா, எனக்கு வந்து ஆர்குமெண்டா இருக்கட்டும், அப்படியே இறங்கி சண்டை வா பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்லாம் வந்து ஐ யூஸ் டு டூ தட். எனக்கு கோவம்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். செம்ம வயலண்ட் பர்சன் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் கோவம் வரும். நான் வந்து இவந்தோ பொண்ணு, ரோடு, ஒரு 10 பேர் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க அப்படின்னாலும் நான் வந்து அப்படியே சண்டை போடுறதுக்கு வந்து ரெடியா நான் வந்து கத்திட்டே போவேன். நான் அதை எல்லாமே ஐ சேஞ்ச்ட், எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அமைதியா இருந்தாலே போதும், எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு, ஆர் தே ஈவன் வர்த் இட், அவங்களுக்கு வந்து நம்ம பேசி அந்த அளவுக்கு இது அப்படி இப்படிலாம் பார்க்குற அந்த இதுக்கும் வந்துட்டேன். பட் ஆனால் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஐ காட் ட்ரிகர்டு அந்த மாதிரி. பிகாஸ் அது வந்து டைரக்டா வந்து யாருமே, அதுவும் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்கறது, ஒரு மாதிரி சண்டை ஆர்குமெண்ட்ல பேசுறது வேற, ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் வந்து நம்மளை பார்த்து நம்ம ஜாபை வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுறது வந்து ஐ வாஸ் லைக், ஓ மை காட்.
ஸோ இப்போ அந்த பிரைடு வந்து ஐ திங்க் இதையும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி லோவா இதுவா ஐ வாஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் இந்த பொசிஷன்ல இன்னொருத்தவங்க நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு ஏன் நம்ம வந்து அந்த பிளேஸ்ல இருக்கும்? எதுக்கு? இட்ஸ் நாட் நெசசரி. ஏன் ஓகே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இதெல்லாம் வேலைக்காகுது, நம்ம திருப்பி மேக்கப் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் மூடி வச்சிடலாம். நான் சாருக்கு கால் பண்ணி பேச போறேன், சாருக்கு நான் பேசணும், அன்னைக்கு நைட்டே நான் பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் நான் வீட்டுக்கு வந்துட்டு கூட எல்லாருக்கிட்டையும் பேசினேன். வாட் ஷுட் ஐ டூ? நான் எடுத்த முடியும் ஓகேவா, இது ஓகேவா, இது ஓகேவா அப்படின்ட்டு ஐ வாஸ் லைக் ஓவரா பேனிக் ஆகி ஆங்ஸைட்டி அந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டேன். அந்த ஒரு 2 நாள் வந்து ஒரு மாதிரி எடுத்துருச்சு. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, உங்களை வந்து பிரைடு இல்லைன்னா பிரைடு வீட்டில் பிரைடு மோஸ்ட்லி இப்படி பேச மாட்டாங்க. ஆஃப்டர் புக்கிங் தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுனா பிரைடு கிட்ட வந்து வாக்குவாதம் வருமே தவிர இந்த மாதிரி புக்கிங் முன்னாடியே வராது. யாருக்கிட்ட வரும்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஃபியான்சேவோ இல்லை அவங்க வீட்டில் யார்கிட்டயாச்சும் அந்த மாதிரி தான் ஒரு இது வரும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டோ இல்லை உங்களோட இதை யாரோ வந்து இது பண்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் டு நாட் கோ தேர். நானும் வந்து அதுதான் சொன்னேன், நான் கேன்சல் பண்ணிடுறேன் புக்கிங்க, எனக்கு வந்து இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போய் பண்ற மாதிரி இருக்கு, ஐ டோ நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் டூயிங் திஸ் அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க பிரைடோட சிஸ்டரும் வந்து ரொம்ப பேசினாங்க என்கிட்ட, லைக் ரொம்ப இது பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. இவங்களுக்காக தான் நம்ம இந்த புக்கிங் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு தேர்ட் பர்சனால ஐ மீன் அவங்களுக்கு அது தேர்ட் பர்சன் இல்லை, பட் ஆனால் எனக்கு ஒரு தேர்ட் பர்சனால இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அகெயின் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி வாட் ஷுட் ஐ டூ அப்படின்ட்டு ஒரு பேனிக்காவே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதே தான் ஒரு நிலைமை. அதனால தான் வந்து அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த டாட்லாம் வச்சு இது பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட், ஓகே ப்ளீஸ். அந்த டாட்லாம் வச்சது அதுக்கு தான், லைட்டாக கவர் ஆகுமா தெரியாம ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு. இப்போ அடுத்து ஒரு புக்கிங் போறேன் அப்படின்னாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வில் கவர் இட், பட் ஆனால் அதுக்குள்ள அது ஹீல் ஆயிடும். இஃப் ஐ டு நாட் டூ இட் அகெயின் அது வந்து ஹீல் ஆயிடும். அன்னெசரி கண்டென்ட் ஆயிடும். ரொம்ப நொயின்னு உங்களை வந்து சொரன்ற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ லாஸ்டா ஒரு இதுல கூட நான் இந்த மாதிரி தான் ஏதோ பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, கேர்ள்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டா இந்த மாதிரி காசிப்பு ஏதாவது நெகட்டிவா பேசுறதே வேலையாவே போச்சு. கிவ் மீ சம் பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு. எதையாவது கொஞ்சம் வந்து கமெண்ட்ல வந்து அக்கா நீங்க வேற லெவலு, அக்கா நீங்க பெரிய ஆளு, அக்கா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், நீங்க செம்மையா பண்றீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சும்மா அடிச்சு விட்டீங்கன்னா நான் டெய்லி பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ இது வந்து சொன்ன ரீசன் என்னன்னா, ஐ மீன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன ரீசன் என்னன்னா, அந்த பிரைடையோ இல்லை யாரையோ நான் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா போர்ட்ரே பண்றதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஒன்று ஆச்சு அப்படின்னு சும்மா ஷேர் பண்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. யாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்றது அந்த மாதிரி இது கிடையாது, அந்த இது கிடையாது. நானும் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் இட் வாஸ் லைக் இன்னும் திங்கிங் வாட் இஃப் போட்டு என்னோட ஃபியூச்சர் பிரைட்ஸோ இல்லை இவங்களை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இவங்க பட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு வீடியோ போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல நினைச்சிட்டா என்ன பண்றது. நம்மளுக்கே மாசம் ஒரு 2 புக்கிங் வந்ததுன்னா வீட்டுக்கு சாப்பாடு காய்ச்சு அப்படின்னு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்தா என்ன பண்றது சொல்லுங்க. இதோட இந்த ஹாலை முடிச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு சிட்சாட்ல வந்து எல்லாமே பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். எது டாபிக் இருந்ததுன்னா இது இருந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு குட்டி கேட்சப் என்னென்ன நடந்தது, அப்புறம் பிக் பாஸ் பத்தி இது இருந்தது, நான் போட்டதுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் எங்க மேக்கப் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு ஆக்சுவலி எடுக்கிறதா இருந்தது, கதை பேஸ்டே எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போவே 12 o'clock ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் எடுக்கிறது. ஹால்லே லைட்டா சிட்சாட் வச்சுக்கலாம். நம்ம எல்லா இதுலேயும் வந்து கதை பேசுறது எதா இருந்தாலும் ஸ்லோவாக பண்ணுறது அப்படி. ஸோ அதனால யூ ரிமெம்பர் நம்ம முந்திலாம் வந்து ஒரு நாளில் 3 வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த காலம் இப்போல்லாம் சோம்பேறி குட்டி ஆயிடுச்சு. ஸோ ஹோப் யூஆர் பீயிங் ப்ரொடக்டிவ். என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி சோம்பேறித்தனமா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். என்னை வந்து மோட்டிவேட் கொஞ்சம் பண்ணுங்க. இனிமேல் நான் போன இதுலேயே கேட்டேன், என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. பெருத்தாமா. சரி, நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்ணும் ஏதாவதுனா வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஆல் மீன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணது கொஞ்சம் டார்க்கான டீப்பான சப்ஜெக்ட் தான். அதை வந்து நீங்களும் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்லலை. அதே மாதிரி வந்து பிரைடையும் தப்பாக பேசுறதுக்கோ இல்லை அவங்களோட இது பேசுறதுக்கோ அதுக்கும் நான் சொல்ல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.